பேதுருவை இயேசுவுக்கு எதிராக எழும்ப வைத்து விட்டோம் என்று பெருமையுடன் பிசாசு சொல்லிட்டு இருக்கிறார். இயேசுநாதர்கிட்ட சொல்றான், பேதுருவெல்லாம் கைக்குள்ள ஆக்கிட்டேன், 3-4 தடவை உங்களுக்கு எதிராகவே, உங்க கருத்துக்கு உங்க ஆலோசனைக்கு எதிராகவே அவன் நிக்கிறான் பாத்தீங்களா, நான் தயார் பண்ணி வச்ச பாத்திரம். அப்போ இயேசுநாதர் ஒண்ணுமே சொல்லல. சரி, உனக்கு சரியான பாடம் அவனை வச்சே தர்றேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மனுஷனை நினைச்சுக்கிட்டே இருந்தார். அவை ஆகையினாலதான் அந்த சாத்தான புறமுதுகிட்டு ஓட வைக்க பேதுருவை அறிக்கையிட வைக்கிறார். அதுதான் யோவான் 21 அதிகாரம் 15 வரையிலும் இருக்கிறது. அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி. கடைசியில் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி, உயிர் தெழுந்த பின்பு அவர் கேட்கிறாரு, எப்பா அவங்க சாப்பிட்ட பிற்பாடு எல்லாரும் சாப்பாடு கொடுக்குறாரு இயேசுநாதர். கொடுத்துட்டு அவன்கிட்ட கேட்கிற, யோவான் குமாரனாகி சீமோனே, ரொம்ப ஈன குரல்ல கேட்கிறார், இவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாரும் விடவும் நீ என்ன அதிகமா என்னிடத்துல அன்பா இருக்கிறியாப்பா என்ன கேட்கிறேன். அவனுக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல. அவன் சொல்ற, ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீங்க அறிவீங்களே, நான் எப்படி உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன கேட்கிற. உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாதுன்னார். கொஞ்ச நேரம் தாண்டி திரும்பவும் கேட்கிறாரு 2ஆம் தரம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயாப்பான்னு கேட்கிறாரு. அதற்கு பேதுரு சொல்றான், கொஞ்சம் அவன் யோசித்துட்டு சொல்றான், ஆமா ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க என்ன அறிஞ்சிருக்கிறீங்க, நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாகங்கிறார். கொஞ்ச நேரம் தாண்டி 3ஆம் தடவை கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அவர் 3ஆம் தடவை என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரை நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொன்னார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று இயேசு சொன்னார். அதுக்கப்புறம் சொல்றார், நீ இள வயது உள்ளவனாக இருந்தபோது உன்னை நீ அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய், நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்ப பாருங்க, பேதுரு பல நேரங்களில் ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு, தேவனுடைய ஆலோசனைகளுக்கு எதிரடையா நின்னா. பிசாசு பேதுருவை நாம தயார்படுத்திட்டோம்னு நினைச்சான். ஆனா இயேசு கிறிஸ்து கடைசி அவனுக்கிட்ட எல்லாரும் விடவும் நீ என்ன அதிகமா நேசிக்கிறேன், ஏன்னா இவன் மேலதான் சபையை கட்டணும், அந்த அன்பு இருந்தாலும் சபையை கட்ட முடியும், அந்த அன்பு தான் தன்னை இயேசுவை போல பலியிட வைக்கும். அதனாலதான் அவர் கேட்கிறார். அவன் அந்த 3 அறிக்கையும் போட்டோம்னா பிசாசு ஓடியே போயிட்டான். எப்பா இவனோட இந்த கிறிஸ்தவனோட மட்டும் நம்ப கூடாது, இன்னைக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்பொழுது மறுதளிச்சு போற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு அவன் திரும்ப உஷாரடைஞ்சு அவன் திரும்ப ஆண்டவரோட தான் போய் சேருவான். இயேசுநாதரை பிடிச்சவன், உண்மையா பிடிச்சவன் யாரும் விட்டுட்டு ஓட மாட்டான் என்று சொல்லி பிசாசு ஓடியே போயிட்டான். நீயும் இது போல பின்மாற்றத்தின் சூழலில் காணப்படுகிறாயா? உன்னிடமும் விசுவாச அறிக்கை ஆண்டவர் கேட்கிறார். என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். பவுல் சொல்றார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 வரையில் பவுல் ரொம்ப அழகா சொல்றார். அவர் தன்னுடைய அறிக்கையை எப்படி சொல்லுகிறார் பாருங்களேன். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், இறந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். பேதுருவை உறுதிப்படுத்தினாரு, சபையை ஸ்தாபித்தாரு. இன்று வரையிலும் சபை இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், சபையை எடுத்துக்கொண்டு சென்று விடும்.